வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய விண்மனம் அத்தியாயம் 2. டக் 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 இன்று டைப் மிஷின்களின் ஓசை சேர்ந்தாற்போல் பல மூலைகளிலிருந்தும் எழுந்தன. அதுவரை பேசிக்கொண்டும் சிரித்து கொண்டும் சோம்பேறித்தனமாக உட்கார்ந்திருந்த அவ்வளவு குமாஸ்தாக்களும் தங்கள் வேலையில் திடீரென்று ஈடுபட்டதற்கு காரணம் சரபோஜி கெமிக்கல்ஸ் ஒர்க்ஸின் முதலாளி நாகராஜ ஐயர் வரவை அறிவித்த கார் ஹாரனின் ஒளியே. குமாஸ்தாக்களின் அறையில் வேலை துரிதமாக நடந்து கொண்டிருந்தது. கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்த நாகராஜ ஐயரை கண்டதும் யாவரும் இடத்தை விட்டு மரியாதைக்காக எழுந்து நின்றனர். மணி, இதென்ன? முந்தா நாள் போய் சேர வேண்டிய பார்சல் டாடா அண்ட் கோக்கு போய் சேரவில்லையாமே, அதை பற்றி புகார் வந்திருக்கிறது. இது மாதிரி தாமதம் இதுவரை நமது கம்பெனியில் நேர்ந்ததில்லையே, என்ன காரணம் என்று சற்று கடுமையாக கேட்டார் முதலாளி. தலைமை குமாஸ்தா சுப்பிரமணியன் தனக்கு கீழ் உள்ள உதவி குமாஸ்தாவின் பக்கம் திரும்பி, எத்திராஜு, டாடா அண்ட் கோக்கு என்றைக்கு பார்சல் அனுப்பினோம் என்று கேட்டார். மேஜை மீது கிடந்த பெரிய புஸ்தகத்தை விடுவிடுவென்று புரட்டி பார்த்துவிட்டு, கால்சியம் குளுக்கோனேட் 2000 டியூபுகள் டாடா அண்ட் கோக்கு 4ஆம் தேதி காலை அனுப்பப்பட்டன என்றான் எத்திராஜ் நிதானமாக. நாகராஜையர் தமது வழவழப்பான முகவாய் கட்டியை ஆலோசனையுடன் தடவி கொண்டு, எப்படி இன்னும் போகாமல் இருக்கும்? ஆச்சரியம்தான். எதற்கும் இன்றைய தபாலில் 4ஆம் தேதியை அனுப்பிவிட்டோம். தாமதத்திற்கு காரணம் தெரியவில்லை. சரியான சமயத்தில் வந்து சேரவில்லை என அறிந்து வருந்துகிறோம் என்று ஒரு கடிதம் அவர்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று கூறிவிட்டு கம்பீரமாக தமது அறை பக்கம் நடந்தார். அவர் சென்றதும் குமாஸ்தா தங்கவேலு தலைமை குமாஸ்தாவிடம் வந்து, இப்போதெல்லாம் கொஞ்சம் நம்ம கம்பெனி மேலே கம்ப்ளைண்ட்டுகள் அதிகம் வந்து கொண்டேதான் இருக்கின்றன சார். பாருங்கள், போன வாரம் டாக்டர் ஜீவன் தாஸ் நர்சிங் ஹோமுக்கு அனுப்பிய லிவர் எக்ஸ்ட்ராக்டுகள் அவ்வளவு நன்றாக இல்லை என்றும், மருந்தை நோயாளிக்கு கொடுத்த பிறகு ஜுரம் வந்து விடுகிறது, தயாரிப்பின் பரிசுத்தம் போதாது என்றும் கடிதம் வந்திருக்கிறது. இப்படி 4 பக்கத்திலிருந்தும் புகார்கள் கிளம்பினால் அப்புறம் கம்பெனியை மூடிவிட வேண்டியதுதான் என்று சொன்னான். மருந்துகள் தயாரிப்பு, அதன் பரிசுத்தம் முதலியவைகளின் பொறுப்பு ஜெகநாதன் எம்எல்சி அவர்களை சேர்ந்தது. நமக்கென்ன என்று பதிலளித்தார் தலைமை குமாஸ்தா சுப்பிரமணியன். யாருடையதாக இருந்தாலும் கம்பெனியின் பெயருக்கு இதனால் இழிவுதானே. அவருடைய வேலையை சரிவர செய்து கொண்டிருந்தால்தான் எல்லோருக்கும் நன்மை என்று விடாமல் பேசினான் தங்கவேலு. அவர் தம் வேலையை வர செய்யாவிட்டால் கேட்கிறவர் யார்? முதலாளியின் மகன் செல்ல பிள்ளை, கம்பெனியின் மேனேஜிங் டைரக்டர். நமக்கு பேச வாய் எது என்றார் சுப்பிரமணியன் மெதுவான குரலில். கம்பெனிக்கு இதனால் பெரும் நஷ்டம் வரவிருந்தால் அதன் மற்றொரு முதலியான சரபோஜி சும்மா இருந்து விடுவாரா என்று சந்தேகத்துடன் வினவினான் அதுவரை தூங்கி விழுந்து கொண்டிருந்த அப்பாஜிராவ். சென்னை பட்டணத்தில் கிடைக்கிறார் அந்த முதலாளி. ஆடிக்கு ஒரு தடவை, ஐபிசிக்கு ஒரு தடவை தான் இந்த பக்கம் வர முடியும். இதுபோல் எத்தனை கம்பெனிகளோ அவருக்கு சொந்தம். நம் கம்பெனியின் முக்கிய நிர்வாகம் முழுவதும் நாகராஜர் கையில் தானே. தன் பிள்ளை செய்யும் தப்புகளை வெளியில் காட்டி தருவாரா இவர் என்று காரசாரமாக பதிலளித்தான் தங்கவேலு. இருந்தாலும் ஜெகநாதன் பண்ணுகிற விஷயம் ஒன்றும் சரியில்லை சார். அவர் சொந்த விஷயங்களில் கெட்டவராக இருந்தாலும் வேலை விஷயத்தில் ஒழுங்காக இருந்தார். சமீப காலத்தில் அதுவும் கெட்டுவிட்டது. பயோகெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டை எட்டி பார்ப்பதே கிடையாதாம். அப்படி இருந்தால் வேலை எப்படி ஒழுங்காக நடக்கும் என்று சலிப்பாக கூறினான் அப்பாஜிராவ். எல்லாம் அவர் சிநேகிதர் வாய்த்திருக்கிறாரே, நாகலிங்கம் MA, அவரால் தான் ஜெகநாதன் கேட்டது பூராவும் என்று பல்லை கடித்தார் சுப்பிரமணியன். இல்லாவிட்டால் ஜெகநாதன் மிகவும் ஒழுங்கான நடவடிக்கை உடையவராக்கும். தலையெடுத்த நாளிலிருந்து அவர் ஒரு தினுசான பேர் வழித்தான் என்றான் வெறுப்புடன் தங்கவேலு. அவரை இன்னும் முழு காவாலியாக்கும் கைங்கரியத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார் நம்ம கம்பெனி அக்கௌண்டன்ட் நாகலிங்கம். இவர் எங்கிருந்து யமனாக வந்தாரோ இந்த கம்பெனிக்கு. முதலாளிக்கு வேண்டியவர் போலிருக்கு என்றான் அப்பாஜிராவ். சரபோஜியின் சிநேகிதர் பிள்ளையாம் நாகலிங்கம். உன் பிள்ளைகளை பெரிய வேலையில் போட்டாய்.
எனக்கு வேண்டப்பட்ட இந்த பையனுக்கு நல்ல வேலை போட்டு கொடு என்றாராம் சரபோஜி. நாகராஜாயர் வேறு வழி இல்லாமல் 2 வருஷங்களுக்கு முன் பழைய அக்கௌண்டன்ட் இறந்து போனதும் இவர் கையில் வேலையை கொடுத்து விட்டார். அவ்வளவுதான் என்றார் சுப்பிரமணியன். சார், இந்த வேடிக்கையை பாருங்கள். ஒரு மரத்தில் பழுத்த 2 பழங்களின் ருசி வெவ்வேறாகவா இருக்கும்? ஜெகநாதனையும் அவர் அண்ணா பாலகிருஷ்ணனையும் ஒத்திட்டு பாருங்கள். ஜெகநாதன் பலே போக்கிரி, பாலகிருஷ்ணனோ பரமசாது. என்ன ஆச்சரியம் என்று வியப்புடன் கூறினான் தங்கவேலு. பாலகிருஷ்ணன் பாவம் சாதுவானதால் தான் ஏமாந்து போய் நிற்கிறார். தம்பிக்கு கம்பெனியில் பெரிய வேலை, அண்ணாவுக்கு தம்பியின் கீழ் உத்தியோகம் என்றால் நியாயமாயது. நாகராஜருக்கு 2 பிள்ளைகளுக்குள் எவ்வளவு சலுகை! பெரியவனை சின்னவனை அமெரிக்காவுக்கு அனுப்பி படிக்க வைத்தார். வந்ததும் பெரிய ரசாயன நிபுணர் என்று தமது பயோகெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு தலைவராக போட்டார். 2 மாதங்களிலே கம்பெனியின் மேனேஜிங் டைரக்டர் என்று உயர்த்தி உட்கார்த்து விட்டார். அண்ணா பாலகிருஷ்ணன் தம்பியின் தலைமையின் கீழ் உதவி மேனேஜர் வேலையில் இருப்பதும் அநியாயம் சார். இது நல்லவர்களுக்கு காலமில்லை என்று துடிதுடித்தான் அப்பாச்சி. போயா, நீ ஒருத்தன். வெளி வேஷங்களை கண்டு மயங்கும் ஆசாமி. சிரிச்சு பேசுகிறாரே என்று பாலகிருஷ்ணன் மீது உனக்கு பிரேமை போலிருக்கு. அவருக்கு வயிற்றிலே பல்லுனா என்றார் சுப்பிரமணியம். ஊரே ஜெகநாதன் என்றால் சிரிக்கிறது ஐயா. ரயிலடி நாட்டன் அண்ட் கோவிலிருந்து புட்டியாக திராட்சை ரசம் தருவிக்கிறாராம். ஆஃபீஸ் அறையிலே சிநேகிதர்கள் இருவரும் தாகசாந்தி செய்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்களாம் என்றான் அப்பாச்சிராவ் வருத்தத்துடன். அதோடு மட்டும்தானா? ஆண்டிக்குன்று பக்கம் ஒரு பாடகி வந்து தங்கியிருக்கிறாளாம். நம்ம கம்பெனிக்கார் அந்த பக்கம் அடிக்கடி தென்படுவதாக பியூன் முனுசாமி சொல்லி சிரித்து கொண்டிருந்தான். மொத்தத்தில் ஜெகநாதன் ரொம்ப கெட்ட பேர் எடுக்கிறார். நாகராஜையருக்கு அவர் பிள்ளையினால் மகத்தான தலைக்குடிவு என்று தங்கைவேலு முடிப்பதற்குள் முதலாளி அங்கிருந்து தலைமை குமாரசாமி கூப்பிடும் மணி ஒலிக்கவே சுப்பிரமணியம் சற்றென்று ஆசனத்தை விட்டு எழுந்து முதலாளியின் அரைப்பக்கம் வேகமாக சென்றார். சிறிது நேரம் ஓய்ந்திருந்த டைப் இயந்திரங்கள் டக் 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 என்று மறுபடியும் ஆரம்பித்தன. அதே சமயம் கட்டடத்தின் 2வது தளத்தில் நதியை நோக்கி அமைக்கப்பட்டிருந்த விஸ்தாரமான அறையில் பெரிய சோஃபா ஒன்றின் மீது உல்லாசமாக சாய்ந்து கொண்டிருந்தான் மேனேஜிங் டைரக்டர் ஜெகநாதன். கையில் பிடித்திருந்த சிகரெட்டை உதட்டில் வைத்து உறிஞ்சி கொண்டே அதிலிருந்து வெளிப்படும் புகை மண்டலத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பவன் போல் அவன் தென்பட்டாலும் மனம் பலத்த யோசனையில் ஆழ்ந்திருந்தது என்பது உண்மை. ஹலோ ஜெகநாத் என்று அதிகாரமாக கத்திக்கொண்டு கதவை திறந்து கொண்டு நுழைந்தான் அவன் பிராண சிநேகிதன் நாகலிங்கம். வாப்பா, உன்னைத்தான் நினைத்து கொண்டிருந்தேன். இப்போ நிலைமையே ரொம்ப மோசமாகிவிட்டதே என்று கவலையுடன் பதிலளித்தான் ஜெகநாதன். என்னப்பா அபாயம் வந்துவிட்டது? எது வந்தாலும் கவலைப்படுவது என்பதுதான் என் அகராதியிலே கிடையாதே என்று கூறிக்கொண்டு சிரித்தவண்ணம் மற்றொரு சோஃபா மீது சாய்ந்து கொண்டான் நாகலிங்கம். மாதம் 10 தேதிக்குள் சம்பளம் தீர்ந்து விட்டதேப்பா. கண்டிப்பா அப்பா கண்டிப்பா இருக்கிறார். இனி செலவுக்கு கேட்டால் தரமாட்டார். 800 ரூபாய் சம்பளம் போட்டு கொடுத்திருக்கிறேன். கார் ஒன்று உன் தயவில் கிடைக்கிறது. இதற்கு மேலும் பணம் வேண்டுமென்றால் இது என்ன பகல் கொள்ளையா என்று அன்றைக்கு என்னிடம் இறைச்சல் போட்டார். அம்மாவிடம் போன மாதம் கைமாற்றாக வாங்கிய 200 ரூபாயை இன்னும் திருப்பி தந்த பாடில்லை. மேலும் கேட்டால் நன்றாக இருக்காது. நாட்டின் கம்பெனி யாரிடமிருந்து 500க்கு பில் வந்திருக்கப்பா. அதே கவலைத்தான் என்று பெருமூச்சு விட்டான். நாகலிங்கம் பதிலுக்கு கம்பெனியை இடிந்து விழுகிறாற் போல் சிரித்தான். பிறகு ஒருவாறு சிரிப்பை அடக்கி கொண்டு, இது தானா பிரமாதம்? பணம் வேண்டுமானால் நம் கம்பெனி பணத்தை கொஞ்சம் எடுத்து கொண்டால் போச்சு என்றான் அலட்சியமாக. என்ன சொல்கிறாய்? அந்த வேலை மட்டும் இங்கு வேண்டாம் என்று திடுக்கிட்டு ஜெகநாதன் அலறினான். என்னப்பா, சமயத்திற்கு பணத்தை கம்பெனியிலிருந்து கைமாற்றாக எடுத்துக்கொண்டால் போகிறது, பணம் வந்தவுடனே திருப்பி போட்டால் போகிறது என்றான் அலட்சியமாக. கம்பெனி பணம் விஷயமே வேண்டாம் அப்பா நமக்கு. என் யோசனை என்னவென்றால், பொங்கல் வருகிறதே, என் கம்பெனி வேலைக்காரர்களுக்கு போனஸ் ஒன்று வழங்கக்கூடாது? நமக்கு கொஞ்சம் பணம் தாராளமாக கிடைக்குமே என்று பார்க்கிறேன் என்றான் குதூகலமாக ஜெகநாதன். அச்சா,
அதுவும் நல்ல ஐடியா தான். இது விஷயமாக சரபோஜிக்கு கடிதம் எழுதுகிறேன். நீ உன் அப்பாவை தாஜா பண்ணிவை என்றான் ஆனந்த மிகுதியுடன் நாகலிங்கம். ஜெகநாதன் கவலையெல்லாம் இந்த யோசனையை கேட்டதும் பறந்து போய்விட்டது. மகிழ்ச்சியுடன் சரி, அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று கூறிவிட்டு பிடித்திருந்த சிகரெட்டை தூக்கி எறிந்தான். நான் போக வேண்டும், வேலை இருக்கிறது. சாயங்காலம் நம் ப்ரோக்ராம் என்ன? அதே தானே ஆண்டி குன்று பக்கம் போகிறோம் அல்லவா என்று கேட்டான் நாகலிங்கம். ஆமாம், கட்டாயம் போகிறோம். காருக்கு பெட்ரோல் கொஞ்சம் தாராளமாக ஏற்பாடு செய் என்று கூறிய மேனேஜிங் டைரக்டர் இன்னொரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டார். அத்தியாயம் 3. கோமதி வித்யாலயத்தின் உபாத்தியாயினிகள் சாப்பிடும் அறையின் கடிகாரத்தின் பகல் 1 மணி என்பதை காட்டிக் கொண்டிருந்தது. மறுபடி பிற்பகல் 2 மணிக்குத்தான் வகுப்பு துவங்குவார்கள். அதுவரை 1 மணி நேரத்தை சாப்பாட்டு அறையிலே உட்கார்ந்து கொண்டு எப்படி கழிப்பது என்பதன் ரகசியம் கோமதி வித்யாலயத்தின் சில உபாத்தியாயினிகளுக்கு தெரியும். என்ன, 6வது பாரத்திற்கு கணக்கு டீச்சர் ஞானமணிக்கு பதில் இப்போ யார் வந்திருக்கிறாங்களாம்? ஏதாவது சங்கதி தெரியுமா உங்களுக்கு என்று தயிர் சாதத்தை விழுங்கி கொண்டே தன் தோழிகளை கேட்டால் காமாட்சி. பெருச்சாலியின் இஷ்டப்படிதானே எல்லாம் நடக்கும். இந்த பள்ளிக்கூடத்தின் சர்வாதிகாரி அவள் தானே. தேவியின் கிருபை எப்படி இருக்கிறதோ யார் கண்டார்கள் என்று வயலட் மேகநாதன் எரிச்சலுடன் பதில் சொன்னாள். சர்வாதிகாரிகளின் ஆட்சி எல்லாம் தான் இப்பொழுது அனுபவத்தில் விளங்கிவிட்டதே. பெருச்சாலியின் ராஜ்யம் கொஞ்சம் நாளைக்குத்தான் என்று நினைத்து கொள்ளுங்கள். வர வர ரொம்ப அட்டகாசம் செய்கிறது பெருச்சாலி. நாம் எத்தனை வேலை செய்தாலும் திருப்தியே கிடையாது. எவ்வளவோ படித்து விட்டு கடைசியாக இந்த துரதிருஷ்டம் பிடித்த பள்ளிக்கூடத்திற்கு வந்தோம் என்று நான் நொந்து கொள்கிறேன் என்று சலிப்பாக பதிலளித்தால் ஈஸ்வரி PALT. நாம் எல்லாம் கணக்கு தெரியாதவர்களா? எனக்கு BAக்கு கூட கணக்கு சொல்லித்தர திறமை உண்டு. என்னை ஒரு வார்த்தை கூட கூப்பிட்டு கேட்கவில்லை. பேப்பரில் கணக்கு பத்தியாயினி BA பட்டத்துடன் தேவை என்று விளம்பரம் செய்துவிட்டது பெருச்சாலி. ஒரு சமயம் அதனுடைய அக்கா தங்கை பெண்கள் எவ்வளவு ஒருத்தி வேலையேற்று திண்டாடி கொண்டிருக்கிறார்களோ என்னவோ என்ற ஆயாசத்துடன் பள்ளிக்கூட தலைமை உபத்தியாயினி சவுந்தரம்மாள் MALTயை பற்றி தூற்றினாள் வயலட் மேகநாதன். அரை வருஷ பரீட்சை பேப்பரை எல்லாம் திரித்து விட்டீர்களா? என் கிளாஸ் பெண்கள் சுத்த மோசம். எனக்கென்று பார்த்து வடிகட்டின மக்கு சூப்பிகள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். நான் தொண்டை தண்ணி வற்ற அதுகளுக்கு கத்திக்கிறது தான் மிச்சம். 10 பெண்கள் கூட பாஸ் மார்க் வாங்கவில்லை. பெருச்சாலி பார்த்ததென்றால் என் போதனை சரியில்லை என்று குறை கூறும். உதாரணமாக சரபோஜி கெமிக்கல் ஒர்க்ஸ் நாகராஜையர் பெண் சகுதலா இருக்கிறாளே, வெறும் சாம்பிராணி. கணக்கிலே சைஃபர், இங்கிலீஷில் 8. பிரம்மதேவன் வந்துதான் அவள் கையெழுத்தை படிக்கணும். நாகராஜையர் வீட்டவர்கள் பெருச்சாலிக்கு வேண்டியவர்கள். இந்த மார்க்கை பார்த்தால் என்மேல் பெருச்சாலி எரிந்து விழும். நான் என்ன செய்யட்டும்? தலைவிதி என்று கடித்து கொண்டாள் காமாட்சி. அது கிடக்கட்டும். நாகராஜையர் பிள்ளை ஜெகநாதன் ஏன் இப்படி ஆளுவார் அடுக்குவார் இன்றி திரிகிறான்? அவனுக்கு ஒரு சகா வாய்த்தானே. 2 பேருமாக சேர்ந்து செய்யும் அட்டகாசம் ஊர் சகிக்கவில்லை. அன்றைக்கு எங்கள் வீட்டில் சினிமாவுக்கு போயிருந்தோம். முதல் வகுப்பில் யாரோ தெரிந்தவர் போல் உட்கார்ந்திருந்தார்கள். திரும்பி பார்த்தேன். ஜெகநாதன் பக்கத்தில் ஒரு நாகரிக பெண்மணி இருந்தாள். ஊருக்கு அவள் புதிது போல் இருக்கு. தெரிந்த முகமல்ல. அவள் நடத்தை சுத்த மோசம். சகிக்கவில்லை என்று வெறுப்புடன் பகர்ந்தாள் ஈஸ்வரி. அவன் ஏன் இன்னும் கல்யாணம் செய்து கொள்ளவில்லை என கவலையுடன் வினவினாள் காமாட்சி. மோசமான நடத்தை கொண்ட துஷ்டனுக்கு பெண் கொடுக்க எல்லாரும் பயப்படுகிறார்கள். குடி கூட உண்டாம் என வெறுப்பாய் சொன்னாள் ஈஸ்வரி. இல்லவே இல்லை. காவாலியோ கழிச்சடையோ எவனாயிருந்தால் என்ன, பெண் ஒன்றை அவன் தலையில் கட்ட எத்தனையோ தகப்பன்மார்கள் தயார்தான். ஆனால் அவன்தான் கல்யாணமே வேண்டாம் என்று இருக்கிறானாம் என்றாள் சாரதா. டீச்சர் பங்கஜம் இருந்தாலே ஞாபகம் இருக்கா? 2 வருஷங்களுக்கு முன்பு கல்யாணம் பண்ணி கொண்டு வேலையை கூட ராஜினாமா பண்ணிட்டு போனாலே. நாகராஜையர் என்னவோ உறவாம் அவளுக்கு. பங்கஜத்தை தன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைத்து விடுவது என்று அவர் ஒற்றை காலில் நின்றாராம். பங்கஜம் அவனை கல்யாணம் பண்ணி கொள்ள முடியாது என்று மறுத்து விட்டாலாம் என்று சரண்டு விட்டாள் வயலட் மேகநாதன். ஐயோ, இதென்ன போய்? பங்கஜத்தை அவன்தான் வேண்டாம்ட்டானாம். வேடிக்கை அம்மா.
இந்த ஊர் விஷயங்களை என பெருமூச்சு விட்டால் சாரதா. உங்களையெல்லாம் தலைமை உபத்தியாயினி அவர் அறைக்கு வரும்படி அழைத்தார்கள். சரியாக 2 மணிக்கு எல்லோரும் தயவு செய்து வந்து விடுங்கள் என்று கூறிக்கொண்டு பங்கஜ் பள்ளிக்கூடத்தின் காரியதரிசி சொக்காமால் நுழைந்தாள். அதுவரை பேசி வந்த சங்கதிகளும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. தலைமை ஆசிரியை எதற்காக தங்கள் அனைவரையும் பார்க்க அழைக்க வேண்டும் என்ற திகளுடன் ஒருவரை ஒருவர் நோக்கி கொண்டனர் அந்த வம்பிகள். டங் டங் என கடிகாரத்தின் மணி 2 அடிப்பதை கேட்ட அவர்கள் திடுக்கிட்டு 1 மணி நேரம் போனதே தெரியவில்லை, பாருங்கள் பெருச்சாலியை பார்க்க என்று கிளம்பினார்கள். தனது அறையிலே 15 நிமிஷமாக படப்படத்த இதயத்துடன் தனக்காக காத்திருக்கும் உபத்தியாயினிகளை உள்ளே நுழைந்த தலைமை ஆசிரியை சவுந்தரம்மாள் புன்சிரிப்புடன் நோக்கினாள். அவள் பின்னால் கூடவே வந்தால் ஒரு பெண்மணி. நமது பள்ளிக்கூடத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கும் சந்திரா PA LTA உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கவே இப்பொழுது அழைத்தேன் என்று கூறிய வண்ணம் சவுந்தரம்மாள் சந்திராவை நோக்கினாள். ஏக காலத்தில் எல்லோருடைய கண்களும் சந்திரா PA LT மீது பாய்ந்தன. சௌந்தரிய தேவதை போல் நின்ற சந்திராவை கண்ட அவர்கள் ஒரு கணம் திகைத்து போய்விட்டனர். மிஸ் சந்திரா தான் இனிமேல் 6வது பாரத்தின் கணக்கு உபத்தியாயினி என்று கூறிய சவுந்தரம்மாள், மிஸ் சந்திரா, இவங்க தான் கல்யாணி, 2வது பாரத்தின் கணக்காசிரியை. இவர் சாரதா என்ற முறையே ஒவ்வொருவரையும் அறிமுகப்படுத்திவிட்டு அவ்வளவுதான், நீங்கள் உங்கள் வகுப்பிற்கு போகலாம் என்று முடித்தாள். சந்திராவை நோக்கி ஒரு அசட்டு புனையை புரிந்துவிட்டு உபத்தியாயினிகள் யாவரும் வெளியேறினார்கள். வரந்தாவில் மறுபடியும் ஒன்றாக சந்தித்த அவர்கள் எல்லோருடைய உள்ளமும் பொறாமையினால் கொந்தளித்து கொண்டிருந்தது. தேவலை பெயருக்கேற்றபடி பின் ஜோராக இருக்கிறாளே, இந்த பேர்வழியை எங்கிருந்து பிரிச்சாலை தெரிவித்தார் தெரியவில்லையே என்று சீறினாள் சாரதா. வெளியூர்காரி போல் தெரிகிறது. புது வாத்தியாரமா? மோகத்தில் பள்ளிக்கூடமே கொஞ்ச நாள் திணறப் போகிறது என்று பல்லை கடித்தாள் காமாட்சி. என்னவோ எனக்கு ஒன்றுமே பிடிக்கவே இல்லை. பல வருஷங்கள் உழைத்த நாம் எல்லோரும் இருக்க சந்திரா இந்திரா என்று புதிய ஒரு பெண்ணை கொண்டு வந்து போட்டது அக்கிரமம். இருக்கட்டும், பார்ப்போம் என கருவினாள் வயலட். பிறகு ஆக்ரோஷ மிகுந்த மனதுடன் எல்லோரும் தத்தம் வகுப்புகளுக்கு சென்றனர்.